ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA3 சேனல் கேரளா லாட்ரியோடைய போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 16/4/2024 ஸ்ரீசக்தி SS411க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் நண்பா கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் எது தான் எடுக்கணுங்கிற கட்டாயமாக எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் நம்ம போர்டுக்கான ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைக்கு பார்க்கறதுனால நம்ம எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை தான் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்முடைய செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 452, ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 917 452. அதுக்கு முந்தின செவ்வாய் பார்த்திங்கன்னா 209, அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை வந்து 015. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோடைய எக்ஸ்னு பார்த்திங்கன்னா 5D 4Dயோட நம்ம 2-1 கூட்டும்போது நம்மளுக்கான போர்டு அதோட ஆல் போர்டுக்கான டச் கிடைக்குது நண்பா. கண்டினியூஸாக இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக டச்சுகள் கிடச்சிருக்கிறதுனால இது டச்சாக இருந்தாலும் இந்த ட்ராவுக்கு போர்டுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால நான் போர்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளை பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 785 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 959. இதில் நம்ம எடுக்க போகிறது 5D 4Dங்கிறதுனால இதில் வந்து 5D 4D வந்து 59. ஸோ இதோட நம்ம 2-1 ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் 2-1 எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேண்டாம். இப்போது 5ஓட 2 கூட்டும்போது 7, 9ஓட 1 கூட்டும்போது 0. அப்போ 7 அல்லது 0 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான போர்டு அல்லது ஆல். 7 அல்லது 0 கிடச்சிருக்கு இந்த 785க்கு அப்புறம். இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 795. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து 4D 5Dயோட 2-1 ஆட் பண்ணுறோம் நண்பா. இப்போ 795க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வின்னிங் வந்துச்சுன்னா கண்டினியூஸாக வின்னிங் வரும். அதே மாதிரி நம்மளுக்கு ஃபெயில்டு கிடைச்சாலும் கண்டினியூஸாக ஃபெயில்ட் ஆகும். அது நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நண்பா. ஸோ புதுசாக உள்ளவங்க தயவுசெய்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இப்போ நம்ம 795க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 243. இதில் நம்ம எடுக்க போகிறது 43. இதோட ப்ளஸ் 21. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 2 கூட்டினோம்னா 6, 3ஓட 1 கூட்டினோம்னா 4. 6 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 795க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல். 6 அல்லது 4. இப்போ நம்மளுக்கு இந்த 795க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 006. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது போர்டு வந்து C. இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு போர்டு, ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு C போர்டு. இப்போ 006 பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 519. இதில் நம்ம எடுக்க போகிறது 19. இதோட ப்ளஸ் 21. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 1 கூட்டினோம்னா 3, 9ஓட 1 கூட்டினோம்னா 0. 3 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 006க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல். 3 அல்லது 0 கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 006க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 015. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு 3 ட்ரா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ட்ரா போர்டு, ரெண்டாவது ட்ரா C போர்டு, மறுபடியும் நம்மளுக்கு போர்டுன்னு கிடச்சிருக்கு நண்பா. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், நம்மளுக்கு வந்து அதிகப்படியாக ஆல் போர்ட் டச் இருந்தாலும் நம்மளுக்கு குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா போர்ட் டச்சுகளும் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி கிடச்சிருக்க நம்பர் நம்மளுக்கு போர்டுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால நான் இதை போர்டுன்னு கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ 015க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 648. இதில் நம்ம எடுக்க போகிறது 48. இதோட நம்ம ப்ளஸ் 21. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 4 கூட்டினோம்னா 4ஓட 2 கூட்டினோம்னா 6, 8ஓட 1 கூட்டினோம்னா 9. 6 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 015க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல். 6 9 இருக்கு நண்பா. இப்போ நம்மளுக்கு இந்த 015க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 209. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9.
ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோடைய போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு சி. இப்போ 4 ட்ரா ஆயிடுச்சு. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு சி போர்டு ஏ போர்டு சி போர்டுன்னு சொல்லிட்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ 209க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நம்பர் என்னன்னு பார்க்கலாம். 209 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 161. இதில் நம்ம எடுக்க போகிறது 61. ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க நண்பா. இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். யாரும் நேற்றைக்கானதோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோட குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா ஸ்கிப் பண்ணிட்டு வந்து நேற்றைக்கு வேறு ரிசல்ட்டு முந்தானத்துக்கு வேறு ரிசல்ட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள் வந்து தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை டு செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம பார்க்குறதுனால செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் வச்சு பார்த்தா மட்டும் தான் நம்மளால் ஓரளவுக்கு கெஸிங் எடுக்க முடியும். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு பேரில் வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்திங்கிற பேரில் வருது. அதேமாதிரி வெள்ளிக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிர்மலுங்கிற பேரில் வரும். இப்படி ஒரு கிழமைக்கு ஒரு பேரில் வரும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். 209 இதோட ஃபுல் ப்ரைஸில் நம்ம 61 எடுக்க போகிறோம். இதோட நம்ம ப்ளஸ் 21. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 2 கூட்டினோம்னா 8, 1ஓட 1 கூட்டினோம்னா 2. அப்போ 8 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 209க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 2 இருக்குது. இப்போ 209க்கு அப்புறம் அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 452. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல மறுபடியும் சி. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 452 தான் நம்மளுடைய போன வார செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். இந்த செவ்வாய்க்கு இதில் தான் நண்பா நம்ம ஏ போர்டு நம்பர் எடுக்க போகிறோம். இந்த மெத்தடை ஒரு நிமிஷம் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு, 2வது ட்ரா சி போர்டு, 3வது ட்ரா ஏ போர்டு, இப்போ 4வது ட்ரா சி போர்டு, 5வது ட்ரா சி போர்டு ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரா அதாவது நம்மளுக்கு போன வாரம் வந்து ஏ போர்டு கிடச்சிருக்கணும், ஆனால் ஏ போர்டு கிடைக்கல, மறுபடியும் சி போர்டு தான் கிடச்சிருந்தது. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா ஏ போர்டுங்கிறதுனால நம்மளுக்கு போன ட்ரா கிடைக்காதனால இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பர் என்னென்னு பார்க்கலாம். 452 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 917. இதை நம்ம எடுக்க போகிறது 17. இதோட நம்ம ப்ளஸ் 21. இப்போ இதை கூட்டிடலாம். 1ஓட 2 கூட்டினோம்னா 3, 7ஓட 1 கூட்டினோம்னா 8, 3 அல்லது 8 நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நண்பா. ஏ போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 8ன்னு ஃபார்மேட் படி கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம தனிப்பட்டு எந்த நம்பருமே கொண்டு வரலாம் நண்பா. எல்லாமே நம்ம ஃபார்மேட் படி தான் போட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்கல. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்கணும். ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஜம்மிங் மெத்தடாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். இதை நம்ம எப்போதும் போல் கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல். 3 அல்லது 8, 3 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு நம்பராக இருக்கும் நண்பா. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டினியூஸாக நம்மளுக்கு டச் தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் வராதனால இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. 3 8 அல்லது 8 3 டபுளாக இருந்தால் 3 3 8க்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது டபுள், இது நம்மளுக்கு சிங்கிள். ஒருவேளை கெஸிங் எதுவும் பிடிப்படலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லியும் ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு கெஸிங் எதுவும் பிடிப்படல, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் எதாவது எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பா. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 16/4/2024 ஸ்ரீசக்தி SS 411க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.